இன்றைய ரெசிபி ரொம்பவே ஃபேமஸான பஞ்சாபி மசாலா சாய் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். இந்த சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி உங்களுக்கு கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ரெசிபி உங்களுக்கு முழுமையாக புரியும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணீங்கன்னா ரெசிபி மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட் ஸ்டார்ட். ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு ஜாதிக்காய், 10 கருப்பு மிளகு, 6 பச்சை ஏலக்காய், 1 பிரியாணி இலை, 10 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு. பட்டை நான் பவுடராக வச்சுருக்கேன், அதனால் 1/4 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பவுட்ரு இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு சிறிய அளவு பட்டை சேர்த்துக்கலாம். இதற்கு பதிலாக இந்த மாதிரி இடித்து ரொம்ப பொடி பண்ணிட வேண்டாம். கரன்னு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இருந்தால் போதும். தோல் சீவன இஞ்சி ஒரு சுண்டு விரல் சைஸுக்கு, இதையும் அதே மாதிரி நசுக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இரண்டு கப் தண்ணீர், 1 கப் பால். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பால் கொஞ்சமாக பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பொங்கி வர ஸ்டேஜில் நம்ம நசுக்கி வச்ச இஞ்சி, நசுக்கி பொடி பண்ணி வச்ச மசாலா ரெண்டையும் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் டீத்தூள் போட்டு ஒரு 3 நிமிஷம் இதை கொதிக்க விடுவோம். இப்போ கடைசியாக 4 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துட்டு 10லிருந்து 12 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி பொங்கி வெளியில் வரப்ப நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேம்க்கு மாற்றிக்கோங்க. அவ்வளோதான், ஒரு அட்டகாசமான பஞ்சாபி சாய் ரெடி. இந்த சாய் இனிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பஞ்சாபில் பொதுவாகவே இனிப்பு கொஞ்சம் அதிகமாக தான் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இந்த சாய்லையும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ரொம்பலாம் அதிகமாக இருக்காது, கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒருவேளை இனிப்பு நீங்கள் கம்மியாக சாப்பிட்ற ஆளாக இருந்தீங்கன்னா வெல்லம் கொஞ்சம் கம்மியாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செஃப் சுகந்தன்.